ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல் ஜாயிண்ட் ஃபேமிலி vlog. இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவன் பேர் வந்து நிஷ்வின். ஸோ அவருக்கு தான் எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் எனக்கு பார்க்க போகிறீங்க. இப்போ காலையில் மணி 7. ஸோ காலையிலே 6 மணிக்கு எழுந்திரிச்சு அவனுங்க வந்து பூரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்த்டேக்கு பூரி பண்ணியாச்சு. பூரி அண்டு சென்னா நானும் சிஸ்டரும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப கேவலமாக இருக்குது மூஞ்சி. பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் ஸ்கூல் கிளம்புற டைமில் இப்படி தான் இருப்போம். நார்மலாக எல்லா அம்மாக்களும் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவே லஞ்சுக்கே கொண்டு போங்க அப்படின்னு கேட்கணும். பூரியே லஞ்சுக்கு கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஸோ சமையல் வந்து மோஸ்ட்லி அங்கே பண்ணுவாங்க. அத்தையும் மூத்த அக்காவும் பண்ணுவாங்க. சாதம் குழம்பு அவங்களாம் காலையிலே பண்ணிடுவாங்க, பசங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கும் சேர்த்தே பண்ணிடுவாங்க. டிஃபன் மட்டும் இங்கே நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுவே இன்றைக்கி லஞ்சே கொண்டு போகலாமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கணும். ஓகே, தூங்கிட்டு இருக்காரு நம்ம ஆள். நிஷ்வின் வந்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. உள்ளே தூங்கிட்டு இருந்தான், எழுப்பி இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கு. இங்கே வந்து அங்கே ஒரு தூக்கம், இங்கே ஒரு தூக்கம். நிஷ்மின், நிஷ்குட்டி, டைம் ஆயிடுச்சு, எந்திரி, மணி ஆயிட்டு, விசில் வேறு வந்துருச்சு. விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பூரி வந்து இங்கே சுட்டு வச்சுருக்கோம். இதோ இங்கே பூரி சுட்டாச்சு. இப்போதைக்கு அவனுங்களுக்கு மட்டும் சுட்டுருக்கு. இப்போ நான் பிசைஞ்சு வச்ச மாவு இதோ இருக்குது. ஐயோ என்னடா இது, மாவு இதோ பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து உருட்டினேன், சிஸ்டர் வந்து போட்டு எடுத்தாங்க. ஸோ சென்னாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவனுங்களை கிளப்பணும். இப்போ அதான் நமக்களுடைய பெரிய டாஸ்க்கு. நிஷ்வின் எந்திரிப்பா. டேய் 7:10 ஆகிடுச்சு, எந்திரி. பர்த்டே பாய், ஹாப்பி பர்த்டே. இங்கே பாருங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அம்மாக்கு. அம்மாக்குன்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே. வெல், தேங்க்யூ. செவ்வா எந்திரி, குளிச்சுட்டு ட்ரெஸ் போடலாம். டைம் ஆகிட்டு, 7:10 ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டு. வாங்க எந்திரிங்க. வெளியில் அதாவது துணி வந்து மிஷினில் தான் போடுவோம். ஸோ மிஷினில் போட்டிருக்கு, முடிஞ்சிருச்சு, துவைச்சி முடிச்சிருச்சு. இப்போ அலசணும். நாங்கள் வந்து இந்த மேனுவல் இது தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இங்கே ஹீட்டரில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். 3 பேருக்குமே, நிஷ்வின், கவின், நிவின். ஸோ 3 பேருக்குமே வந்துட்டு வெந்நி பிடிச்சி வச்சுருந்தேன். நிஷ்வின், கவின், நிவினுக்கு 3 பேருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு கவின் வந்து உள்ள பாத்ரூமில் குளிப்பான். நிஷ்வின் வந்து வெளியில் பாத்ரூம், இங்கே ஹாலில் பாத்ரூம் இருக்காங்க, குளிப்பான். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவரை குளிப்பாட்டிட்டு கிளப்பணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, இது வந்து இன்ஸ்டன்ட் கீசர். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். கிட்ஸ் இருக்கிற வீட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெஸ் காட்டு. பேகி பேண்ட்டு, ஷர்ட்டு நல்லா இருக்கா ட்ரெஸ்? இது நிஷ்வினுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, நிஷ்மா பாட்டி தேங்காய் சோறு பண்ணியிருக்காங்களா, அதே கொண்டு போறியா? சரி, நான் போய் சாப்பாடு கட்டிட்டு வரேன். ஓகே, நீ சாப்பிட்டு முடிக்கிற கடன்னு. இப்போது கொஞ்சம் நான் இதை எடுத்துருங்க, அந்த இது கரெக்ட் சொல்லு, அதை எடுத்துருங்க. கிண்டி தான் அதுக்கு அதான் கொத்தமல்லி கிடக்கு. போதும்ல, போதும். தோசையா? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். அங்கே அந்த செடிக்கிட்டே நில்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்க ஸ்கூல் கிளம்பிட்டியா? உன் பேர் என்னன்னு சொல்லு அவங்களுக்கு. அஸ்வின். சத்தமா சொல்லு. அஸ்வின். அஸ்வின். சரி, ஒழுங்கா போய் படிச்சுட்டு வரணும். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். பாய். பாய். நீ சிரிச்சிட்டே சொல்டா. பாய். சாப்பிடு சீக்கிரம். என்னது? அது தோசை சுட்டுட்டாங்க. வலி தோசை சுட்டுட்டாங்க. அவளுக்கு தோசை சுட்டுட்டாங்க. சீதா இப்பதான் தலை வாரிட்டு இருக்கா. ஒழுங்கா ஐடி கார்டு போடு. தொடச்சுதான் இருக்கு. ஆடிக்கிட்டே இருக்கு. பாய். இடம் பத்தலையா? இது பேக் இப்படி வை. எல்லோரும் ஸ்கூலுக்கு போனதும் நமக்கு வீடு க்ளீன் பண்ணுறது. ஏன்னா எனக்கு அமாவாசை வேறு. ஸோ வந்துட்டு ஸ்டவ் நான் கழுவிட்டேன். பாத்திரம் கழுவி ஸ்டவ்வை வந்து கிளியராக கழுவியாச்சு. இப்போ பிரியா சிஸ்டர் வந்து ஃபுல் வீடும் பெருக்கிட்டாங்க. பெருக்கிட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிப்போம் ஒர்க்லாம். துணி மிஷினில் முடிஞ்சது, துணி காய வச்சேன். அப்புறம் வந்து பாத்திரம் கழுவுனேன், ஸ்டவ் கழுவுனேன். ஆளாளுக்கு வேலை வந்து பார்த்துருவோம். நாங்கள் தான் இது பண்ணோம் அது பண்ணோம்லாம் கிடையாது. ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். சில நேரங்களில் நான் வந்து துடைப்பேன், சில நேரங்களில் அவங்க துடைப்பாங்க. ஸோ எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ்வு, பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. குளித்து முடிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். பூரி சுட்டு, பூரி இருக்குது, பூரி சென்னா இருக்குது. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தபடி கட்ட வேலைலாம் இருக்குது. அப்புறம் என்ன செலிப்ரேஷனுக்கு வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணணும். இந்த நிஷ்வினுக்கு வந்து வெண்ணிலா. குளிச்சு முடிச்சிட்டிங்களா? வந்துட்டிங்களா? குளிச்சு முடிச்சாச்சு, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போது வந்து அக்கா வந்து வேலையில் உட்காந்துருவாங்க. காய்கறி எல்லாம் விலைம்மா, ஒன்றும் வாங்க முடியாது. ஒரு முருங்கைக்காய் 100 கிராம் 20 ரூபா. ஒரு முருங்கைக்காய் 20 ரூபா? 20 ரூபா. சரி. இதில் என்ன இருக்குன்னு இப்போதைக்கு ஒன்றும் வாங்கலை. பருப்பு சோறு தானே பண்ண போகிறோம். வீட்டில் கத்திரிக்காயெல்லாம் இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலை. என்ன வாங்கியிருக்கேன்? அவரைக்காய் என்னன்னா 100 கிராம் 160 ரூபா. 100 கிராம் 160 ரூபா. 160 ரூபா. அதனால 14 ரூபா 100 கிராம். ஓ, 1 கிலோ 160. 160 ரூபானால நீ 100 வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இது வெண்டைக்காய் 100 ரூபாய். இதுக்கு போட்டதானா? இல்லை, காலையில் வெண்டைக்காய் சாதம் பண்ணுறதுக்கா வெண்டைக்காய் குழம்பு வச்சேன். எதுக்கோ 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ 25 ரூபா. கடைக்கு போய் பாருங்கள், தெரியும். அப்போ இப்போ நம்ம பருப்பு சோறு பண்ணுறதுக்கு அவரைக்காவும் கத்திரிக்காவும் இருக்கு. கத்திரிக்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, மாங்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. ஓகே, போட்டு பருப்பு சோறு பண்ண போகிறாங்க எங்கள் அத்தை. தேங்காய் சோறு பண்ணி காலையில் பசங்களுக்கு வந்து தேங்காய் சோறு பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பருப்பு சோறு அங்கே போய் விளக்கட்டியா? ஆமாம், ஏற்றணும் விளக்கு. நீங்கள் ஏற்றிட்டீங்களா? வைக்கிறேன். அஸ்வின் போனதுலேருந்து விளக்கு. அப்படி விளக்கேற்றி வச்சுட்டு போயிட்டான். அக்கா குளிச்சுட்டு வந்து தீபார்த்தனை பண்ணியாச்சு. அஸ்வின் விளக்கேற்றுவானா? அமாவாசைக்கு அவனே விளக்கேற்றுவான். அப்படியா? ஒரு பெட்டில் ஒரு சித்தப்பா ஊற்றி வச்சா. ஊற்றி ஏற்றிட்டு அவர் சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டாரு. அக்கா வந்து கற்பூரை ஏற்றி ஊதி ஊட்டி கொளுத்தி வச்சா. ஒன்று நாள் இந்த பூ அங்கே போய் விளக்கேற்றிட்டு வாரோம். இல்லை, இந்த பூ இருக்கு.
மல்லி இது அழகாக இருக்குது. இது எங்களுக்கு தலையில் வைக்கவா? கல்லில் வைங்க, இன்னும் படத்துக்கு வைங்க. சரி, ஆளுக்கு ஒன்று தள்ளு வச்சுக்கோங்க. வீட்டில் பூத்த பூ அழகா இருக்குல்ல? நல்லா வாசனையா இருக்கு. மோந்து பார்க்காதீங்க. இல்ல மோந்து பார்க்காமலே. மோந்து பார்த்துட்டு இந்த இது நம்ம வீட்டில் பூத்ததுதான். எங்க வீட்டில் பூத்த செம்பருத்தி செம்பருத்தி செம்பருத்தி. இது சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. மாம்பழம் காலையில் விழுந்தது, இதெல்லாம் விழுந்துருச்சா? ஆமாம், பழுத்து நல்லா இருக்கு. இது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. பாட்டியை பார்க்க தான் வந்தேன்னா இப்போ இல்லைன்றான். இல்லை நல்லா பண்ணியா? இது பண்ணல. நல்லா படிச்சியா? நல்ல பையன் பேர் வாங்கணும், அதான் நல்ல பிள்ளைக்காக. நல்லா படிப்பேன்னு சொல்லு பாட்டிட்ட. நல்லா படிப்பேன் பாட்டி. நல்லா படிக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இங்க பாரு குக்கரு, குக்கர் சாதம். பாட்டி ஓபன் பண்ணி காட்டுவாங்க பாரு. கொத்தமல்லி போடணுமா? நம்ம நீ வீடியோல பாரு. பருப்பு சாதம் பிசிபிலாபாத். பருப்பு சாதம் இல்ல, பேர் வந்து என்னது? பிசிபிலாபாத். பிசிபிலாபாத் மாடர்ன். என்னடா மாடர்ன் நேம்? சும்மா தலை தலைன்னு இருக்கே. என்னது எண்ணெயா இருக்கு? நெய்யிடி. நெய்யா? ஏன் இதை பார்த்தா உனக்கு என்ன எண்ணெய் மாதிரி தெரியுதா? என்னது? நெய். நெய்யை தான் ஊற்றி வச்சிருக்கேன். நானும் என்னோட தலை தலை தலைன்னு மேல நிக்குதேன்னு பார்த்தேன். சுட சுட சாம்பார் பருப்பு சாதம். இது என்னது? கூட்டாஞ்சோறு தானே சொல்வீங்க ஊர்ல? கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு ஸ்டைலா பிசிபிலாபாத். பிசிபிலாபாத். இங்க என்ன சொல்றீங்க? சாம்பார் பருப்பு சாதம். இங்க சாம்பார் சாதம் பருப்பு. சாப்பிட்டா மெசா தூங்கு. அப்பா வீட்டில். ஸோ மாம்பழம் வந்துட்டு சேலம் மேங்கோ 5 அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தோம். செம்மையாக இருக்குது மாம்பழம், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கும் போதே அவ்வளோ வாசனைங்க, அவ்வளோ வாசனை, சூப்பராக இருந்தது. ஸ்மெல்லே வந்து வேறு லெவல் இருந்தது. சேலம் மாம்பழம்னா சேலம் மாம்பழம் தாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். சேலத்து மாம்பழம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி தான் சாப்பிட்டு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்ட்டு. உண்மையிலேங்க மாம்பழம் வேறு லெவல் டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டா பேஜ் வந்து பேஜ் நேம் வந்து மேங்கோ 5 அப்படின்ட்டு, சேலம் மேங்கோ 5 அப்படின்னு இன்ஸ்டா பேஜ். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இங்கே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது மாம்பழம், செம்ம டேஸ்ட்டு. அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியல, இப்போ தான் வந்து தெரிஞ்சது. ப்ரொமோஷனுக்காக வந்து கொடுத்த ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரொமோஷனுக்காக கொடுத்தாங்க. பட் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா வந்து ப்ரொமோஷனுக்காக நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். சூப்பராக இருக்குது. கேக் வந்துடுச்சு. அப்புறம் நைட்டு கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கிடலான்னு பிளான் பண்ணோம். பிரியாணி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். சரி, அதுவும் வந்து பிரியாணி வந்து வாங்க போயிட்டாங்க. சரி, அப்போ பசங்க வந்து பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. பீஸா வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி கொடுத்து. சரி, அதுக்காக நான் ஆர்டர் பண்ணேன். வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆர்டர் ப்ளேஸே ஆகலை. அப்புறமா வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் டொமினோஸ் இருந்துச்சு. சரி, அங்கே போய் வாங்கிடலான்ட்டு நேரே போய் வாங்கிட்டு வந்தோம். தேவுக்கு பொறுக்காது. கேக் மட்டும் வந்துட்டு வைங்களேன், உடனே வெட்டணும் கை வச்சுட்டே இருந்தான்.
நிறைய சிம்பிளாக குட்டியாக கேக் வாங்கியிருந்தேன். ஹாப்பி பர்த்டே நிஷ்மின்னு போட்டு. டப்புனே நீ தான் வெட்டணும், ஏதாவது ஒருத்தர் பின்னாடி இருந்து பிடிக்க வெட்டிடுவோம் பார்த்து. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Niskuti. Happy birthday to you. அவருக்கு அவ்வளவு பெருசு வந்துச்சு. கேக்கு கட் பண்ணி யாருக்கு கொடுப்ப? யாருக்கு கொடுத்துருக்க? குட்டியாடி அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கொடுத்தேன். அப்படியா? எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுக்கும் போது இப்போ கரெக்டாக தான். அதை எடுத்துருவோம். வா வா கவி அங்க அத போ. ஒரு செய்யுங்க. கொடுங்க. அவனை நீ குடிச்சியா? அவனுக்கு வாங்க 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 டக் டக் வாங்க போங்க போங்க கொஞ்சம் நேரம் நிவி எடுத்து கொடு. நிவி வா. நிவி டிசைன் எடுத்து கொடு. டேய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏய் நீ இருங்க நீ நிவி வா. நிவி பண்ணி எடுத்து கொடு. நீ எடுத்து இவன் அவனுக்கு நீ பண்ணி போ டக்கு 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 பண்ணுங்க. தோசை கொடுங்க. இங்க பல்லி வைக்கணும். நீங்க கொடுத்தீங்களா? பிரியாக்கா கொடுத்தா அவ்வளவுதான். வா கூப்பிடுவா, நீ வாயில வச்சிருந்தா. சொல்லனா கவின் வா. நீ சொல்லி ஏய் அதி நீ போ நீ போட்டுட்டனா நீ ஊத்திட்டு போடா போ அவன் எடுத்து கொடு. அவன் தான் உடம்பு ஊட்டணும் பேத்து விட்டா பேத்து விட்டா. தேவத்தை ஊத்துற போது இந்தா. ஏய் நிவி கொடுத்தீங்க. ஏடா இவன் சாப்பிடலாம், அவன் ஊட்டுடா. அவன் இதே எடுத்து கேக் வேண்டாம் அம்மா அண்ணி போறாங்க. தம்பி கொடுப்பா வா கொடு. ஏன் இப்ப நல்லா தான் ஒரு மாதிரி ஆயிடும் நிவி இல்ல அவன் எல்லாம் ஊட்டியாச்சா? இருக்கிற அவன் எல்லாம் ஊட்டியாச்சா? ஏ போதும் இல்லை, இல்லை, ஊட்டுனது இருக்கும். தம்பி கொடு. தம்பி சார், வாங்க சார், பீஸா சார் உட்கார சார், உட்காருங்க. பீஸா சார். தோசை பார்சல் எடுத்துட்டு வா போ. என்ன பீஸா சாப்பிடுறீங்க? கீழே இருக்கு அந்த இது கீழே ஒளிச்சு வச்சிருக்கு. தேவுக்காவ வாங்க, வாங்க, வாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, அதான். யாரு? லைனா உட்கார்ந்திருக்காங்க. நீங்க அப்படியே உட்காந்துருங்க போங்க. அப்படியே உட்காந்துருங்க போங்க. அப்படியே சுத்து கட்டி உட்காருங்க ரவுண்டு கட்டி. தேவு வீடியோ எடுக்கலாம். அது அவனுக்கு என்ன எடுக்கறானோ அது எடு. பிளேட் இருக்கா? பிளேட் இருக்கா? இந்த வழியா முதல்ல உட்காரு. பிரேமனுக்கு தேவு கொண்டு வச்சிருங்க. தேவுக்கு பீஸ் வாங்க வா. கவிக்கு வா. பீஸ் வேண்டாம் அவனுக்கு. கிட்ட வச்சு சர்வ் பண்ணு ஃபர்ஸ்ட். ஏய் போட்டுட்டு பீஸ் எடு. தோசை இங்க பாரு கையை கழுவி வந்தா உதவுறீங்க கவி அஸ்வினுக்கும் தோசிதாக்கும் நிஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். என்ன வேணும்? டொமினோஸ் வாங்கி தரேன், கேஎஃப்சி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லாத்துலேயும் ஏய், உட்காரு. ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கு.
அப்படி வாங்கிட்டு சும்மா ஒன்று தின்னுதா கவி கவி தண்ணி கிடக்க தம்பி தண்ணி கிடக்க